மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்ஸில் லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்டில் 9th அண்ட் 10th லெசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கரைசல்கள் சொல்யூஷன் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய வேதிவினைகளின் வகைகள் இதில் இருக்கக்கூடிய கொஷினோட எக்ஸ்பிளேஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஷின். ஓகே, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் எதை பார்க்க போகிறோம்னா கரைசல்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா, கரைசல்கள் உள்ளதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம். திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுவதை நாம் கரைதல் என்கிறோம். இந்த டிஃப்யூஷன் ஆஃப் a solid particles broken into individual molecules among the liquids molecules is called a solution. When solute is dissolved in a solvent, it forms a solution. Water is known as a universal solvent. It dissolved a wide range of substance. அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல்ல நம்மளுக்கு வந்து கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும். நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் வந்து எது வந்து சரியானது அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு. திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக, அதை தான் நம்ம இங்கே இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஓகேவா, broken into இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுவதை நாம் கரைதல் என்கிறோம். இது கரெக்டு தானே? ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டோ சுகரோ எடுத்துக்கிறோம். இதை வந்து வாட்டரில் நம்ம வந்து கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ மிக்ஸ் பண்ணும்போது சால்ட்டாக இருந்தாலும் சரி சுகராக இருந்தாலும் சரி என்ன செஞ்சது, அதில் வந்து கரைஞ்சிடுது. அப்போனா என்ன அர்த்தம், அங்கே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே, அது சால்ட்டாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன செய்யும், பிரிக்கப்பட்டு சின்ன சின்ன மாலிகூல்ஸாக உடையும். உடஞ்சி அதில் ஃபுல்லாக என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா, அதில் ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது, கரைஞ்சிடுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கரைதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கு பேர் அந்த விரவுதல் டிஃப்யூஷன் சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் கரைதல் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கரைப்பொருள் கரைப்பானில் கரையும் பொழுது கரைசல் உண்டாகிறது. a solute when solute is dissolved in a solvent it forms solution. இது தெரியும் தானே? ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும். கரெக்டாக, அதுதான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்குது. சால்வெண்ட்டில் தான் என்ன கரையும், சொல்யூட் அப்படின்றது கரையும், நம்மளுக்கு சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்குங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். தேர்டு பாருங்கள், வாட்டர் இஸ் நவுன் அஸ் ஏ யூனிவர்சல் சால்வெண்ட். இது வந்து நம்ம சர்வ கரைப்பான் அல்லது பொது கரைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது பெரும்பான்மையான பொருட்களை இது கரைக்கிறது அப்படின்றதுனால. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 மூணுமே கரெக்டு. ஆல் ஆர் ட்ரூ அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினில் a solution in which no more solute can be dissolved in a defined amount of a solvent at a given a temperature is called. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாதோ அக்கரைசலுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து இதில் வந்து என்ன செய்யணும்னாக்கா 3 விஷயம் நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒன்று வந்து என்னன்னாக்கா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா, ஃபஸ்ட் இருக்கிறது அன்சாச்சுரேட்டட். முதல்ல அன்சாச்சுரேட்டட்னா என்ன பார்க்கணும். செகண்ட் வந்து சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும், சாச்சுரேட்டட் சொல்யூஷன். தேர்ட் வந்து சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னாக்கா அதிதேவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் பார்க்கணும். முதல்ல இருக்கிறது அன்சாச்சுரேட்டட், அடுத்தது சாச்சுரேட்டட், இங்கே இருக்கிறது சூப்பர் சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் பார்க்கணும். ஓகே, இப்போது நம்ம முதல்ல என்ன பார்க்குறோம்னாக்கா சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அன்சாச்சுரேட்டட்னா என்ன, சூப்பர் சாச்சுரேட்டட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். தெவிட்டிய கரைசல்னா என்ன, தெவிட்டாத கரைசல். இது வந்து தெவிட்டாத கரைசல். இது வந்து தெவிட்டிய கரைசல். இது வந்து அதிதெவிட்டிய கரைசல். அதிதெவிட்டிய கரைசல். ஓகே, இங்கே இருக்கிற ஆப்ஷன் பார்க்காதீங்க, நாங்கள் எழுதிருக்கிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்சாச்சுரேட்டட்னு பார்க்குறோம், அடுத்து சாச்சுரேட்டட், தேர்ட் இருக்கிறது சூப்பர் சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி 3 பார்க்குறோம். ஓகேவா, இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஒரு
எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல வந்து சேச்சுரேட்டட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஒரு கிளாஸ் வாட்டரில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா 1 டீஸ்பூன் வந்து அதில் சால்ட் ஆட் பண்ணுறதா வச்சுப்போம். ஓகேவா, சால்ட் ஆட் பண்ணுறதா வச்சுப்போம். கரையுமா அப்படின்னு கேட்டாக்கா ஸ்டார்டிங்கில் நல்லா கரையும். இன்னும் கொஞ்சம் அடியில் செட்டில் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்வோம், ஒரு ஸ்பூன் வச்சுனா இல்லை ஒரு கிளாஸ் ஆட் வச்சுனால நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நல்லாவே கரைஞ்சிரும். சரியா, அதுக்கப்புறமா அதில் கரைக்க முடியுமா அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்குறோன்னு வச்சுப்போம். ஒரு கிளாஸ் நல்ல அதிகமான தண்ணியில் நம்ம இன்னொரு ஸ்பூன் வந்து அதில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்போ இதுவும் கரைஞ்சிருதா அப்படின்னு கேட்டால் 2 ஸ்பூனுமே அது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது தேர்டாக இன்னொரு ஸ்பூன் நம்ம அதில் சேர்த்தா அது கரையுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மேலே அதில் போடுறது கரையாது. நம்மளுக்கே தெரியும், இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். தண்ணியே இருந்தாலுமே அந்த உப்பு கரையாது, அடியில் அப்படியே தங்கிடும். அதுக்கு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்ம சேர்க்கக்கூடிய சால்ட்டை அங்கே மேலும் கரைக்கிறதுக்கான வாட்டர் மாலிகூல்ஸ் அங்கே இல்லை அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகேவா, அப்போது அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னாக்கா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அந்த ஒரு கரைசலில் கரைபொருளை நம்ம சேர்க்கக்கூடிய கரைபொருள் தான் சால்ட்டு. அந்த கரைபொருளை இதுக்கு மேலே கரைக்க இயலாது, அவ்வளோதான் ரேஞ்ச், அதுக்கு மேலே அதை கரைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு என்ன பேர் அப்படின்னா அதுக்கு பேர் தான் தெவிட்டிய கரைசல் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதுதான் இங்கே இருக்குது, சேச்சுரேட்டட். ஓகேவா, அதுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட். ஓகேவா, இப்போது இதை விட ஓகேவா அந்த கரைபொருள் எவ்வளோ சேர்த்தமோ அந்த கரைபொருளை விட குறைவான அளவுக்கு கரைபொருள் நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த 2க்கு பதிலாக ஒரே ஒரு டீஸ்பூன் அதே அளவுக்கு தண்ணியில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துருந்தோம்னாக்கா அதுக்கு பேர் தெவிட்டாத கரைசல். தெவிட்டாத கரைசல்னா மேலும் நம்ம உப்பை சேர்த்தாலும் கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த தண்ணிக்கு இருக்குது அப்படின்றது தான் தெவிட்டாத கரைசல். சப்போஸ் அதில் நம்ம 4 ஸ்பூன் ஆட் பண்ணோம்னா நம்ம 4 கிடையாது, அதுக்கு மேலே நம்ம எத்தனை ஸ்பூன் உப்பள்ளி அதில் போட்டாலும் என்ன செய்யாது, அது கரையாது. அதனால அதுக்கு பேர் அதிதெவிட்டிய கரைசல், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்றது பேர். ஓகேவா, அப்போ என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் ஒரு கரைப்பான மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத நிலை இருக்குதோ அதுக்கு பேர் தெவிட்டிய கரைசல்னு பேர். அந்த கரைபொருளை விட குறைவான அளவுக்கு கரைபொருள் சேர்த்துருந்தோன்னா அதுக்கு பேர் தெவிட்டாத கரைசல்னு பேர். அந்த கரைபொருளை விட அதிகமான கரைபொருள் நம்ம சேர்த்துருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்றது பேர். ஓகேவா, திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத நிலை இருக்குதோ அதுக்கு பேர் தெவிட்டிய கரைசல். ஓகே, அதே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் கரைபொருளின் அளவு குறைவாக இருக்குதோ, ஓகேவா, கரைபொருள் அளவோட குறைவாக இருக்குதோ அதுக்கு பேர் தெவிட்டாத கரைசல் அப்படின்றது பேர், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் பேர். அதே போல் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் கரைபொருளின் அளவு மிக அதிகமாக இருக்குதோ அதுக்கு பேர் அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்றது பேர். ஓகேவா, அப்போ இங்கே மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத நிலை அப்படின்ற இதை வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத நிலை, இதுக்கு பேர் தான் என்ன பேருன்னா தெவிட்டிய கரைசல் அப்படின்றது பேர். ஓகேவா, குறைவாக கரைபொருள் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தெவிட்டாத கரைசல். இதுவே கரைபொருள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்றது பேர். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க. வாட் ஆர் த மெயின் ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன்ட் தி சாலிபிலிட்டி ஆஃப் ஏ சொல்யூட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கரைபொருளின் கரைதிறனை தீர்மானிக்கும் காரணிகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு கரைபொருளின் கரைதிறனை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயின் ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் ஏ சாலிபிலிட்டி ஆஃப் ஏ சொல்யூட் அப்படின்னு சொல்லும்பொழுது கரைபொருள் மற்றும் கரைப்பானின் தன்மை. ஓகே, கரைப்பான் என்ற இடத்துல இந்த இடத்துல நம்ம இப்போ வாட்டர்னு வச்சுப்போம், இந்த இடத்துல வாட்டர், இந்த இடத்துல வந்து சால்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகேவா, கரைபொருள்ன்றது சால்ட்டு. அப்போ கரைபொருள் மற்றும் கரைப்பானின் தன்மை இது ஒன்று. அடுத்தது வெப்பநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலாக ஐஸ் வாட்டரில் நம்ம உப்பை போட்டு கரைக்கிறதுக்கும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய
ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு கரைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது தானே. அதானே, ஹாட் வாட்டரில் போட்டால் உடனே கரைஞ்சிரும், நார்மல் வாட்டரில் போட்டால் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ வெப்பநிலையும் அது வந்து பாதிக்குது, அதே மாதிரி அழுத்தமும் பாதிக்குது. அப்போ இந்த எல்லா காரணிகளும் இருக்கிறதுனால எதெல்லாம் வந்து இந்த கரைபொருளுடைய கரைதிறனை தீர்மானிக்குது அப்படின்னா இது எல்லாமே சரி. அதனால் வந்து ஆல் ஆர் கரெக்டுன்றதுனால அனைத்தும் சரி அப்படின்ற ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மேலே சொன்ன அதுதான் இங்கே நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நான் 3 விஷயம் சொல்கிறேன், அந்த 3த்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் அதனால தான் மேலே இந்த எக்ஸாம்பிள் நான் மேலே சொல்ல மேலே நான் ஸ்பூன் வச்சு சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கூட. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் கொடுத்து இது அப்படியே கேட்டிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, சாச்சுரேட்டட் இருக்குது, அன்சாச்சுரேட்டட் இருக்குது, சூப்பர் சாச்சுரேட்டட் இருக்குது. நாங்கள் சொல்லும் போது இது ஃபஸ்ட்டு சொன்னேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சொன்னேன், இது செகண்ட் சொல்லிருப்பேன், இது தேர்டு சொல்லிருப்பேன். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஈஸியாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சூப்பர் சாச்சுரேட்டட் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா ஓகே, ஒரு 100 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறோம். 100 கிராம் வாட்டர், அந்த 100 கிராம் வாட்டரில் 25 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 40 கிராம் NaCl அப்படின்றது ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணோன்னாக்கா என்ன கிடைக்கும்? அதே மாதிரி சாச்சுரேட்டட் 100 கிராம் வாட்டர், 100 கிராம் வாட்டரில் அதே 25 டிகிரி செல்சியஸில் 10 கிராம் ஆர் 20 கிராம் NaCl அப்படின்றது ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், அன்சாச்சுரேட்டடுன்றது இங்கே வந்து 36 கிராம் NaCl. இங்கே வந்து 100 கிராம் H2Oவில் அதே 25 டிகிரி செல்சியஸில் இங்கே வந்து 10 கிராம் ஆர் 20 கிராம் NaCl. ஓகே, இப்போ மூணுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது அன்சாச்சுரேட்டட், ஃபஸ்ட்டு பார்த்தோமா அன்சாச்சுரேட்டட், அடுத்தது சாச்சுரேட்டட், சூப்பர் சாச்சுரேட்டட். நம்ம வந்து சாச்சுரேட்டட் வச்சு தான் அன்சாச்சுரேட்டட் சூப்பர் சாச்சுரேட்டட் பார்த்தோமா. இங்கே பாருங்கள், எல்லாமே 100 கிராம் வாட்டர் தான், 25 டிகிரி செல்சியஸ் தான் மூணுமே. ஆனால் எது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இங்கே பாருங்கள், சாச்சுரேட்டட் அப்படின்றது 36 கிராம் வாட்டர், 36 கிராம் NaCl. அன்சாச்சுரேட்டட் அப்படின்றது 10 கிராம் ஆர் 20 கிராம் வந்து NaCl. சூப்பர் சாச்சுரேட்டட் அப்படின்றது 40 கிராம் NaCl. அப்போது 100 கிராம் வாட்டர் அப்படின்றது எதுலையுமே மாறலை, 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது எதுலையுமே மாறலை. என்ன மாறி இருக்கு அப்படின்னா 10 கிராம் உப்பை கரைக்கிறோமா, 36 கிராம் உப்பை கரைக்கிறோமா, அது 40 கிராம் உப்பை கரைக்கிறோமா அப்படின்றது தான் நம்ம வந்து அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய தெவிட்டாத கரைசல்னால் இன்னும் அதில் நம்ம உப்பை ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிலை தான் நான் முன்னாடி சொன்னேன். ஒரு ஸ்பூன் தான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்போது 100 கிராம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம 10 கிராம் அல்லது 20 கிராம் நம்ம அதில் ஆட் பண்ணோம்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோன்னா தண்ணி இன்னும் அந்த வாட்டர் மாலிகுல் அப்படின்றது அந்த தன்மை இன்னும் நம்ம மேலேயும் உப்பை சேர்த்தா நம்மளால் கரைக்கக்கூடிய நிலையை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அன்சாச்சுரேட்டட் சொல்கிறோம். சாச்சுரேட்டட்னு 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் வரைக்கும், இதுக்கு மேலே இது வரைக்கும் அந்த ரேஞ்சு கரைஞ்சிது, இதுக்கு மேலே நம்ம சேர்த்தோன்னா கரையாது அப்படின்ற நிலை தான் வந்து என்னன்னாக்கா சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சாச்சுரேட்டட் அப்படின்னாக்கா 40 கிராம் இல்லை
இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ஆட் பண்ணாலும் அதுக்கு மேலே அங்கே என்ன செய்யாது, கரையாது. அப்படி தான். அப்போ என்னன்னாக்கா இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. என்னென்னா 100 கிராம் வாட்டர் எங்கேயும் மாறல, 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது எங்கேயுமே மாறல. எல்லாத்துலேயும் என்ன மாறி இருக்குன்னாக்கா 10 கிராமா 36 கிராம் சால்ட்டா அல்லது 40 கிராம் சால்ட் அப்படின்றது சால்ட் எவ்வளவு அப்படின்றது தான் மாறுது. 10 கிராம் ஆர் 20 கிராம்னாக்கா அது அன்சாச்சுரேட்டட், 36 கிராம்னாக்கா அது சாச்சுரேட்டட், 40 கிராம்னாக்கா அது சூப்பர் சாச்சுரேட்டட், அவ்வளோதான். சரியா? இப்போ நம்மளுக்கு இங்கே கொஷனில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா 40 கிராம் NaCl சொல்லிருக்கிறாங்க. அப்போ 40நாலே என்ன வந்துடும், சூப்பர் சாச்சுரேட்டட் வந்துடும். அதனால் இது வந்து அதிதீவிர கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க. இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கில் ஓகே, ஒரு கரைப்பான் வச்சுருக்கோம். அந்த கரைப்பானில் கரைபொருளை நம்ம கரைக்கிறோம். அந்த மாதிரியான நிலை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கில் இதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ வந்து கரைப்பான், கரைபொருள், இது வந்து சால்வெண்ட். கரைப்பான்றது சால்வெண்ட், கரைபொருள்ன்றது சொல்லிட். ஓகேவா? அவங்க ஸ்கூல் புக்கில் முதல்ல சொல்லிட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் சால்வெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போதுமே சால்வெண்ட்டில் தான் இதை செய்கிறோம், சொல்லிட்டை கரைப்போம். ஓகேவா? அப்போ அதை நம்ம இதனே எடுத்துக்கலாம். திண்மம், இதுவும் திண்மம், திண்மத்தில் திண்மம். அடுத்து திண்மம், இது வந்து திரவம். ஓகே, இது வந்து திண்மம். அடுத்தது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத சொல்கிறேன். திரவம், திண்மம். அடுத்து வந்து திரவம், வாயு. அடுத்து வாயு, திரவம், வாயுவில் வாயு. சரியா? நம்ம இதை எடுத்துக்கிறது இப்படி தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் திண்மம், இது வந்து திண்மம்ல இருக்கு. சரியா? அப்போ நம்ம இப்போ எடுத்துக்கும் போது என்ன சொன்னோம்? திண்மத்தில் திண்மம், திண்மத்தில் திரவம், திரவத்தில் திண்மம், திரவத்தில் திரவம், திரவத்தில் வாயு, வாயுவில் திரவம், வாயுவில் வாயு. இப்படி தான் வந்து நம்மளுக்கு 10th புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், திண்மத்தில் திண்மம். திண்மத்தில் திண்மம்னா நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா உலோக கலவை கொடுக்கலாமா? இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? உலோக கலவை. உலோக கலவைனா அல்லாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அல்லாய்ஸ். அதை நம்ம அதுக்கான எக்ஸாம்பிளை கொடுக்கலாம். கரெக்டாக? ஏன்னா தங்கம் ப்ளஸ் என்னென்னு எடுத்துக்கலாம், காப்பர் எடுத்துக்கலாம். ரெண்டுமே மெட்டல்ஸ். அப்போ ரெண்டு மெட்டலும் ரெண்டுமே திண்மம் சேரும்போது நம்மளுக்கு வந்து உலோக கலவை அப்படின்றது கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், திண்மத்தில் திரவம். திண்மத்தில் திரவத்துக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாதரசம். பாதரசத்தில் கலந்த சோடியம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. பாதரசத்தில் கலந்த சோடியம். அடுத்து பாருங்க, திரவத்தில் திண்மம். திரவத்தில் திண்மம். நீங்கள் இந்த மாதிரி கொஷின் வந்ததுன்னா எதோட எதை கலக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் நம்மளால என்ன செய்ய முடியும், அதில் நம்ம சூஸ் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், திரவத்தில் திண்மம். திரவத்தில் திண்மம் அப்படின்னு சொன்னால் என்ன எடுத்துக்கலாம்? உப்பு கரைசல் எடுத்துக்கலாமா? உப்பு கரைசல் எடுத்துக்கலாம். திரவம் தான் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். எப்போதுமே கரைப்பான் வந்து அதிகமாக இருக்கணும், கரைபொருள் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அப்போ உப்பு கரைசல். திரவத்தில் திரவம். திரவத்தில் திரவம் அப்படின்னாக்கா ஆல்கஹால். ஆல்கஹாலில் கலந்த நீர் அல்லது நீரில் பாலில் கலந்த நீர், அந்த மாதிரி ரெண்டு திரவமாக எடுத்துக்கலாம். அடுத்த திரவத்தில் வாயு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான ஆன்சர் வந்து சோடா நீர் எடுத்துக்கலாமா? அதுக்கான ஆன்சர் சோடா நீர். ஓகேவா? நான் சொல்லும் போது நீங்கள் அப்படியே புக்கில் பார்த்துங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? திரவத்தில் வாயு அப்படின்றது சோடா நீர். கரெக்டு தானே? திரவத்தில் என்ன செய்வாங்க? கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்துவாங்க. அப்போ திரவத்தில் வாயு தான் செலுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வாயுவில் திரவம். வாயுவில் திரவம் அப்படின்னாக்கா காற்றில் உள்ள நீராவி. காற்றில் உள்ள நீராவி. அதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்? மேகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் மேகம். வாயுவில் வாயு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா காற்று அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகே, தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர். அது என்ன ஆன்சர்? திண்மத்தில் திண்மமா? ஓகே, அப்போ 2ன்னு எடுத்துக்கலாமா? 2. அடுத்து பாருங்கள், நீரில் கரைக்கப்பட்ட எத்தனால். நீரில் கரைக்கப்பட்ட எத்தனால். திரவம். அது என்ன வரும்? நீரில் கரைக்கப்பட்ட எத்தனால் அப்படின்றது திரவத்தில் திரவம். இது வந்து 2ன்னு கொடுத்துக்கலாம், 1ன்னு கொடுத்துக்கலாம்.
பாதரசத்துடன் கலந்த சோடியம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதரசத்துடன் கலந்த சோடியம் அப்படிங்கிறது திரவத்தில் திண்மம், திண்மத்தில் திரவம். திண்மத்தில் திரவமா? ஓகே, உங்கள் ஸ்கூல் புக்கில் இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு சால்வெண்ட்டு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் புக்கில் வந்து இதை சொல்யூட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இதை வந்து சால்வெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? நான் எழுதிருக்கிறத பார்க்கும்போது இங்கேருந்து அப்படி பாருங்கள், எங்கேருந்துன்னா இப்படி பாருங்கள். ஓகேவா? இந்த பக்கம் பாருங்கள், சால்வெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு பாருங்கள். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம இப்படி ரிவர்ஸில் பார்க்கணும். சரியா? அப்போ என்ன வரும்? பாதரசத்துடன் கலந்த சோடியம்ங்கும் போது நாங்கள் என்ன போட்டிருக்கோம்? திண்மத்தில் திரவம். அப்போ நம்ம இப்படி பார்ப்போமா? திண்மத்தில் திரவம் அப்படின்றது 4. அப்போ இங்கே இருக்கா? அடுத்தது வந்து காற்றில் உள்ள நீராவி. காற்றில் உள்ள நீராவி வாயுவில் திரவம். அப்போ இங்கே பார்க்கும்போது வாயுவில் திரவம் 3. அப்போ வந்து 2143 அப்படின்றது இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 2143 இருக்கா? ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 2143 அப்படின்றதா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவேஷன் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. பின்வருவனவற்றில் நிறை சதவீதம் சமன்பாடு ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிறை சதவீதம் ஈக்குவல் டு கரைபொருளின் நிறை பை கரைசலின் நிறை இன்ட்டு 100. ஓகேவா? இது டைரெக்டாக அப்படியே நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்? ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். இதுவே வந்து நிறைய சதவீதத்துக்கு பதிலாக கன அளவு சதவீதம் கேட்டாங்கன்னா ஓகேவா, இந்த இடத்துல கன அளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா என்ன எடுத்துக்கலாம்? கரைபொருளின் கன அளவு பை கரைசலின் கன அளவு இன்ட்டு 100. அப்போ கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னாக்கா நிறைய சமன்பாடு அப்படின்னு கேட்கறதுனால ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? மேலே வந்து கரைபொருளின் நிறை இருக்குது, கரைபொருளின் நிறை பை கரைசலின் நிறை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் அவுட் தி காம்போசிஷன் ஆஃப் ஏ டிங்சர் சொல்யூஷன் கேட்டிருக்கிறாங்க. டிங்சர் கரைசல் கீழ்கண்ட எந்த கலவையால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது அப்படி நம்ம மெமரி பண்ணிக்க வேண்டியதான். அயோடோஃபார்ம் மற்றும் ஃபீனாலிக் கரைசல்கள் அப்படின்றதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போ டிங்சர் கரைசல் அப்படின்னு சொல்லி கேட்டாலே கேட்டாங்கனாலே அயோடோஃபார்ம் அண்டு ஃபீனாலிக் சொல்யூஷன். அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே வந்து 2 கொஷின் 2 ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து in endothermic process solubility decreases with the increase in temperature. Statement 2, in exothermic process solubility increases with increase in temperature அப்படின்றது வெப்பக்கோள் செயல்முறை. ஓகே, எண்டோதெர்மிக் அப்படின்றது வெப்பக்கோள் செயல்முறை, எக்ஸோ அப்படின்றது வெளியிடுறது, அப்போ வெப்ப உமிழ் செயல்முறை. ஓகே, அப்போ வெப்பக்கோள் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கரைதிறன், வெப்பநிலை அதிகரிச்சுன்னா கண்டிப்பாக கரைதிறன் குறையாது, அதிகரிக்கும். சரியா? அப்போது இங்கே குறையும்னு கொடுத்துருக்குறாங்க, இது வந்து அதிகரிக்கும். கரைதிறன் அப்படின்றது அதிகரிக்கும். சரியா? சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். வெப்ப உமிழ் செயல்முறை, வெப்ப உமிழ்னா வெப்பத்தை வெளியிடுறது. வெப்ப உமிழ் செயல்முறையின் பொழுது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கரைதிறன் அதிகரிக்காது, இங்கே வந்து குறையும். சரி, இந்த இடத்துல குறையும். ஓகே, அப்போ ரெண்டுமே தவறாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே தவறாக இருக்கிறதுனால 1 and 2 வந்து இன்கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போது வெப்பக்கோள் செயல்முறைனா வெப்பநிலை அதிகரிக்குது, அப்போ கரைதிறன் அதிகரிக்கும். வெப்ப உமிழ்னா வெப்பத்தை உமிழ்ந்துருது, அப்போ அந்த இடத்துல என்னன்னாக்கா கரைதிறன் அப்படிங்கிறது குறையும். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டில் ஒரு கூழ்ம கரைசலின் வழியே
ஒரு கூழ்ம கரைசலின் வழியே ஒளிக்கற்றையை செலுத்தும் போது காண கிடைக்கும் நிகழ்வு. இது நீங்கள் புக்கில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டு இங்கே நல்ல பியூர் வாட்டர் எடுத்துக்கிறோம். இது வழியாக டார்ச் நம்ம செலுத்துகிறோம், அடிக்கிறோம். இது வழியாக ஒரு வழியாக டார்ச் இந்த பக்கத்தில் நம்ம டார்ச் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்போ டார்ச் லைட்டை இங்கே யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கணும். சரி, நம்மளுடைய கண்ணுன்றது இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ பார்க்குறோன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி நேராக இங்கே பார்க்குறோம். அப்போ செங்குத்தாக அப்படி பார்க்கணும். நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இந்த டார்ச் போகுது இல்லையா, அந்த பாதை தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இதுவே வந்து ஒரு ஏதோ ஒரு கரைசல், உப்பு கரைசலோ அல்லது சர்க்கரை கரைசலோ ஏதோ ஒன்று தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இல்லை லைட்டாக வந்து ஏதோ ஒரு சம்திங் டீயோ இல்லை காஃபியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று லைட்டாக அதில் கலந்துட்டோம்னாக்கா அது கரைசல் ஆகிடுமா? அப்போது அந்த கூழ்ம கரைசல் ஆகிடும். ஓகேவா? அந்த கூழ்ம கரைசலை கொலாய்டல் சொல்யூஷன் சொல்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம்னாக்கா இந்த வழியாக இப்போ டார்ச்சு நம்ம செலுத்திட்டு நம்ம மறுபடியும் இங்கேருந்து என்ன செய்கிறோம்னாக்கா இப்போ நம்ம இப்படி செங்குத்தாக இங்கேருந்து பார்க்கணும். அப்போ பார்க்கும்பொழுது இந்த டார்ச் போகக்கூடிய வழி தெரியும். இப்படியே போகுது, போனதுக்கப்புறம் இங்கே போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னாடி இங்கே இருந்தது வந்து பியூர் வாட்டர் மட்டும்தான். ஆனால் இப்போ என்ன இருக்குது, இங்கே அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா இங்கே போகக்கூடிய அந்த ஒளியினுடைய பாதை, அந்த ஒளி போகுது இல்லையா, அது என்ன செய்யும், எல்லா பக்கமும் அதை அந்த ஒளி கற்றையை வந்து எதிரொலிப்பு அடைய செய்யும். அதனால் இங்கே போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது தெரியும். சரியா? அதுதான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஒரு கூழ்ம கரைசல் வழியாக ஒளிக்கற்றையை செலுத்தும் பொழுது அங்கே நம்ம என்ன நிகழ்வை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுது இங்கே நம்மளுக்கு தெரியக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிண்டால் விளைவு. அப்போ கூழ்ம கரைசல் வழியாக மட்டும்தான் அந்த நம்ம பாதையை பார்க்க முடியும். எம்டியாக இருக்கக்கூடிய பியூர் வாட்டரை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. அதுக்கு பேர் டிண்டால் எஃபெக்ட் அப்படின்றது பேர். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டிண்டால் எஃபெக்ட் அப்படின்றது பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ ஹைட்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் அப்படின்றது கீழ்கண்டவற்றில் நீர் உறிஞ்சும் தன்மை உடையது எது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் நீரை உறிஞ்சக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்னெல்லாம் ஆப்ஷன் சொல்லலாம் அப்படின்னாக்கா, சல்ஃபூரிக் ஆசிட், ஒன்று வந்து சல்ஃபூரிக் ஆசிட், ரெண்டு வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, ஓகே, தேர்ட் வந்து கால்சியம் ஆக்சைடு, ஃபோர்த் வந்து சிலிக்கா ஜெல். ஓகே, சிலிக்கா ஜெல் இது எல்லாமே வந்து ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சரில் இருக்கக்கூடியது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஃபெரிக் குளோரைடு இருக்குது, காப்பர் சல்ஃபேட், பென்டாஹைட்ரேட் இருக்குது, சிலிக்கா ஜெல் நன் ஆஃப் தி அபோவ் இருக்குது. சிலிக்கா ஜெல் இருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது சல்ஃபூரிக் ஆசிட், P2O5 அப்படிங்கிறது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, CaO அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடு. ஓகே, சிலிக்கா ஜெல். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க. இது வந்து நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து கேட்குறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். இதில் ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஷின் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து இது ஒரு 5 டைப் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. மேஜராக 5 டைப்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு 2 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா செயற்கை வினை ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து டீகம்போசேஷன், சிதைவு வினை செகண்ட். இங்கே எடுத்துப்போம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு செயற்கை வினை, காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து டீகம்போசேஷன், சிதைவு வினை செகண்ட். தேர்டு வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் 3. ஃபோர்த் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபிஃப்த் வந்து கம்ப்யூஷன், எரிதல் வினை அப்படின்னு 5 டைப்ஸ் இருக்குது. சரியா? இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இணைவு வினை அப்படின்னா எல்லாத்தையுமே நான் என்ன செய்கிறேன்னா ஏபி மெத்தடில் சொல்கிறேன். அந்த ஏபி மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எதையுமே நம்ம வந்து மெமரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ஏபி மெத்தடை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா A + B
இது ரெண்டும் சேர்ந்து என்ன கிடைக்கும்? ஏபின்னு கிடைக்குமா? அப்போ ரெண்டு பேரும் இணைந்து ஏவும் பியும் இணைந்து ஏபி அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. அதுதான் வந்து இதுதான் வந்து என்னன்னாக்கா இணைவு வினை அப்படின்றது பேர். அப்போ சிதைவு வினைனா இப்படி எடுத்துக்கலாம். ஏபி அப்படின்றது இருக்குது, இது சிதைவடைஞ்சு ஏனும் பீனும் கிடச்சிது அப்படின்னாக்கா இது வந்து சிதைவு வினை. ஓகே, சிதைவு வினை. தேர்டு பாருங்கள், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னாக்கா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை பாருங்கள், ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் ஏபி இருக்குது ப்ளஸ் சி இருக்குது, ஒருத்தவங்க மட்டும் தான் இடம் மாறுறாங்க. அப்போ வந்து ஏசி ப்ளஸ் பி அப்படின்னு கிடச்சுன்னா இது வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஏபி ப்ளஸ் சிடின்னு இருக்கிறாங்க, ஏவும் டியும் சியும் பியும். அப்போது ஏடி ப்ளஸ் சிபி அப்படின்னு கிடச்சுன்னா இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ரெண்டு பேருமே இடம் மாறி இருப்பாங்க. இதுதான் லாஸ்ட்டில் இருக்கிறது எரிதல் ரியாக்ஷன். அது வந்து எரிதல் வினை. இது நம்ம தனியாக தான் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இணைவு வினை தான். இணைவு வினையில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஓகே, ஞாபகம் வச்சுருக்கீங்க. இணைவு வினை இங்கே யாரை இணைஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா? அப்போது SiO2 ப்ளஸ் CaO இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து CaSiO3 அப்படின்னு சொல்லி மாறி இருக்குதா? ஓகே, அப்படி தானே மாறி இருக்கு. இதுக்கு வந்து அப்போது இதுதான் வந்து 3 இதுதான் கரெக்டாக நேராகவே இருக்குது. இணைவு வினைங்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், H2 ப்ளஸ் O2 ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிடைக்கும்? H2O அப்படின்னு கிடைக்குதா? 2H2 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாக்கா இதுவும் என்னதான்? இணைவு வினை தான். கரெக்டாக? அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே ப்ராடக்டாக கிடச்சினாங்கன்னா அதுக்கு பேர் இணைவு வினை அப்படின்றது பேர். ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிச்சு. செகண்ட் தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா சிதைவு வினை. சிதைவு வினை நம்ம இதில் கொடுக்கல. இப்போ சிதைவு வினையை நம்ம 3 டைப்பில் பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று வெப்பச்சிதைவு. HgO 2HgO. அப்போது Hg ப்ளஸ் O2 2Hg ப்ளஸ் O2 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அப்போ என்ன இருக்கும்? ஏபின்னு இருக்குதா? HgO அப்படின்னு ஏபி அப்படின்னு இருக்குதா? இது சிதைவடைஞ்சு மெர்க்குரினும் ப்ளஸ் ஆக்சிஜனும் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. ஓகேவா? இது வந்து வெப்ப சிதைவு வினை. இது ஒரு வினை. அடுத்தது வந்து மின்னார் சிதைவு. மின்னார் சிதைவில் செகண்ட் டைப்பு NaCl. Na ப்ளஸ்னும் ப்ளஸ் சிஎல்னும் Na ப்ளஸ்னும் சிஎல்னும் மாறிச்சு அப்படின்னாக்கா இது வந்து மின்னார் சிதைவு. தேர்டு வந்து ஒளியர் சிதைவு அல்லது ஒளி சிதைவு. அப்படிங்கிறது AgBr. ஓகேவா? அப்போது 2Ag ப்ளஸ் Br2 அப்படின்னு மாறும். இது இப்போ 3மே என்னதான்? எல்லாத்துலேயுமே பாருங்கள் பேர் தான் வெவ்வேறு மாதிரி இருக்கும். 3த்துலேயுமே ஏபி ஒன்றா சேர்ந்துருக்கு. ஏனும் பீனும் தனித்தனியாக சிதைவடைஞ்சுனாக்கா இது வந்து சிதைவு வினை. அடுத்து பாருங்கள், இது வந்து அது இந்த இதில் இல்லை, அதனால் நம்ம இப்போ அதை பார்க்க வேண்டாம். அடுத்தது வந்து 3வது டைப் என்ன இருக்குனாக்கா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இருக்குமா? தேர்டு சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் என்ன இருக்கணும்? ஏபி ப்ளஸ் சிஆர் இருக்கிறது, ஏசி ப்ளஸ் பின்னு இருக்கா? இங்கே பாருங்கள் NaCl ப்ளஸ் F2ன்னு இருக்கா? இப்போ என்ன இருக்குது? இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாவும் இது தனியாகவும் இருக்கா? NaF ப்ளஸ் Cl அப்படின்னு. அப்போ இதுதான் வந்து 2 சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு. அப்போ இதுதான் வந்து என்னவாக இருக்குது? ஏபி இது சிஆர் வச்சு இப்போ இது ஏசினும் ப்ளஸ் பின்னும் கிடச்சிருக்குது. அப்போ இதுதான் வந்து செகண்டு. அடுத்த தேர்ட் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு முடிச்சிருக்கிறோமா? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான் ஃபோர்த்து. அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஏ, இது பி, இது வந்து சி, இது டி. அப்போது ஏடி அப்படின்னு பிபிஐ கிடச்சிருக்குது. 2 கே இருக்குது, KNO3 அப்படின்றது அடுத்தது கிடச்சிருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஏடி ப்ளஸ் சிபி அப்படிங்கிறது கிடச்சிருக்குமா? அப்போ இதுதான் வந்து 1 கரெக்டாக.
அப்போ 1 2 3 லாஸ்ட்டில் இருக்கிறது கம்ப்யூஷன் ரியாக்ஷன். இது வந்து என்னன்னாக்கா எரிதல் வினை. எரிதலில் கண்டிப்பாக யார் இருப்பா அப்படின்னாக்கா ப்ரொப்பேன் அப்படின்றது இருக்குது. ப்ரொப்பேன் C3H8 ஆக்சிஜனோட வினை புரிந்து நம்மளுக்கு CO2யும் ப்ளஸ் H2Oவையும் ப்ளஸ் ஹீட்டையும் நம்மளுக்கு கொடுக்குது. இதுதான் வந்து லாஸ்ட்டு 4. அப்போ நான் எங்கே எழுதுறேன்னா இது எல்லாத்தையுமே ஏற்கனவே அங்கே ஒன்று எழுதிருக்கோம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதனால் இந்த இடத்துல எழுதுறேன். இது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கான எடுத்துக்காட்டு, இது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைக்கான, இது சேர்க்கை வினைக்கு, இது வந்து எரிதல் வினைக்கு. 1 2 3 4 அப்படின்னு தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எல்லாத்தையுமே நான் இதில் சொல்லிட்டேன். இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா மீள்வினை, ரிவர்ஸ் ரியாக்ஷன், மீள்வினை, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி மீளா வினை அப்படின்றது இருக்கும். மீள்வினைக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா PCl5 அப்படின்றது இருந்ததுன்னா இது வந்து PCl3 ப்ளஸ் Cl2. ரிவர்ஸ்னாலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ரிவர்சபிள். ஓகே, இதுவே வந்து மீளா வினை அப்படின்னாக்கா அது வந்து மீண்டும் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மீளா வினை. இது வந்து மீள்வினை, ரிவர்சபிள். இது வந்து இர்ரிவர்சபிள்னா மீளா வினை. இந்த மீளா வினைக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா C+O2 ரெண்டும் சேர்ந்து CO2 அப்படின்னு மாறிச்சுன்னா அவ்வளோதான். திருப்பி வந்து C கார்பனும் ஆக்சிஜனும் பிரியாது, அது இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். அப்போ மீள்வினை, மீளா வினை அப்படிங்கிற இந்த 2 டைப்பு இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக இதில் இருந்த எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A reaction between carbon and oxygen is represented as follows அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கார்பனுக்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து CO2 அப்படிங்கிறது கிடைக்குது. இது என்ன மாதிரியான வினை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம இதை எப்படிலாம் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஏன்னு எடுத்துக்கிறோம், இது பின்னு எடுத்துக்கிறோம், சேர்ந்து ஏபின்னு கிடச்சிருக்குது. அப்போ வந்து இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? சேர்க்கை வினை சொல்லலாமா? காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், எரிதலா கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன மாறுது? CO2 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? கம்ப்யூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எரிதல் வினை, சேர்க்கை வினை, எரிதல் வினை. அடுத்து பாருங்கள், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் இது CO2ன்னு இருந்தது C+O2 இப்படி மாறி இருந்ததுன்னா இது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். அப்போ கண்டிப்பாக இது வராது. ஓகே, அடுத்தது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இப்போ போன ப்ரீவியஸ் கொஸ்டினாக நான் இதை சொன்னேன். இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி. ரிவர்சிபிள் அப்படின்னு சொன்னாக்கா ரிவர்சிபிளாக இருந்ததுன்னா அது என்னவாக இருக்கணும்? PCl5 இருந்ததுன்னா ரிவர்சிபிள் சிம்பிள் போட்டுக்கிறோம். PCl3 ப்ளஸ் Cl2 இதுதான் ரிவர்சிபிள், இது வந்து இர்ரிவர்சிபிள். அப்போது இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இது மட்டும் எரராக இருக்குது. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னாக்கா ஆப்ஷன் டி தான். 1 2 4 இது மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி 1 2 4 வந்து சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எவ்வகை வினை அப்படின்னா சேர்க்கை வினை, எரிதல் வினை, அதுக்கப்புறம் இது வந்து மீளா வினை. அப்போ 1 2 4 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், which of the following is not a type of element plus element compound அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பின் வருவனவற்றுள் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் யூஸ் சேர்மம் வகை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன இருக்கணும்? தனிமமும் சேர்ந்து சேர்மம் அப்படின்னு கிடைக்கணும். ஓகே, சரி, இப்போ அதால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தனிமம்னா எலமெண்ட் மட்டும் இருக்கணும், சேர்மம்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாகிறது சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், கார்பன்றது ஒரு தனிமம் தான், இந்த ஆக்சிஜனும் ஒரு தனிமம் தான், ரெண்டும் சேர்ந்து என்னமா இருக்குது? சேர்மம்னு மாறுக்கு. அப்போ இது கரெக்டு, இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், பொட்டாசியம் அப்படின்றது தனிமம், புரோமின்ன்றது தனிமம், ரெண்டும் சேர்ந்து KBr அப்படின்ற சேர்மம் உருவாயிருக்கு. இங்கே பாருங்கள், அயன்ன்றது இரும்புங்கிறது தனிமம், ஆக்சிஜன் அப்படின்றது தனிமம் தான். நீங்கள் முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, இங்கே என்ன இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். சரியா? சில தனிமத்துக்கு ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுக்கெலாம், ஆக்சிஜனுக்கெலாம், புரோமின், குளோரின், இந்த மாதிரி இரும்பு இதுக்கெல்லாம் 2 சிம்பிள் இருக்கும், அது சிம்பிள், ஆனால் அது ஒரே எலமெண்ட் தான். அப்போ Fe2O3 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, இது சேர்மம் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து CO அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா? இந்த COவே என்னதான் அப்படின்னாக்கா COவே ஒரு காம்பவுண்டு தான். சப்போஸ் இது C+O அப்படின்னு கொடுத்து CO2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து நம்ம இந்த டைப் அப்படின்னு எடுத்துக்கலாம். தனிமமும் சேர்ந்து
சேர்மம் அப்படின்றது உருவாகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க, CO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 தனிமங்கள் ஒன்றா சேர்ந்ததுன்னா இது சேர்மம். அப்போ சேர்மம் ப்ளஸ் சேர்மம் தான் இருக்குது, தனிமம் ப்ளஸ் தனிமம்னு இல்லை. அதனால் இது மட்டும் தான் எரராக இருக்குது. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னாக்கா ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம். A chemical reaction is a process that is stable and produce new substance. ஒரு வேதிவினை என்பது நிலையான மீள்தன்மை உடைய மற்றும் புதிய பொருட்களை உருவாக்கும் நிகழ்வாகும். இதில் நம்ம படித்து பார்த்து எது சரியானது அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேதிவினை என்பது நிலையானது, ஓகேவா, அதுதான் ஸ்டேபிள். மீளாத்தன்மை உடையது அப்படின்னாக்கா இர்ரிவர்சிபிள், ஓகேவா, இர்ரிவர்சிபிள் மற்றும் புதிய பொருட்களை உருவாக்கும் நிகழ்வாகும் அப்படிங்கிறது. அங்கே வந்து இர்ரிவர்சிபிள் மட்டும் இங்கே இல்லை. இர்ரிவர்சிபிள் அண்ட் ப்ரொடியூஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா புதிய பொருட்களை உருவாக்கும் நிகழ்வாகும் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் வந்து சரியானது எது அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ கெமிக்கல் ஒரு வினை நடந்ததுனாலே அது நிலையானது, அதுக்கப்புறம் வந்து மீளாத்தன்மை உடையது மற்றும் புதிய பொருட்களை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது தான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம், ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சதை எடுத்துக்கலாம். ஒரு இப்போது ஒரு உப்பு கரைசலோ சர்க்கரை கரைசலோ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது நிலையாக இருக்குது, மீளாத்தன்மை உடையது, அதுக்கப்புறம் வந்து புதிய பொருட்களை உருவாக்கும் நிகழ்வாகும். ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு வேதிவினையில் வினைப்படு பொருட்கள் வினைபுரிந்து வினைவிளை பொருட்களை உருவாக்குகின்றன. இதுவும் கரெக்டு தான். ரியாக்ட் ஆகி தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் அப்படின்றது கிடைக்குது. இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் த ரியாக்டண்ட் ரியாக்ட் டு ஃபார்ம் தி ப்ராடக்ட் அப்படின்றது செகண்ட் கரெக்டு. இயல்பான நிலையில் சேர்தல், வினைப்படு பொருட்களின் கரைசல், மின்சாரம், வெப்பம், ஒளி மற்றும் வினைவேக மாற்றி ஆகியவை வேதிவினைகளை தீர்மானிக்கும் காரணிகளாகும். நேச்சுரல் ஃபியூஷன், solubility of reactant, electricity, heat, light and kinetic energy are the factors that determine chemical reaction அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இதுவும் கரெக்டு தான். வேறு என்ன இருக்குது? இதுதான், 3மே தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா அந்த ரியாக்ஷனில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? நீங்கள் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நான் சிம்பிளாக சொன்னேன், ஒரு உப்பு கரைசல் சர்க்கரை கரைசல் அந்த மாதிரி. இப்போ வந்து பால் வந்து தயிராக மாறுது, மாவு வந்து இட்லி மாவு நம்மளுக்கு தெரிஞ்சது சிம்பிளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா. இட்லி மாவு வந்து காலையில் வந்து புளிச்சு நம்ம ஒரு டேஸ்ட் கொடுக்கறது, அதெல்லாம் கூட கெமிக்கல் ரியாக்ஷன் தான், ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உடம்புல வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது, அதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், இது வந்து இர்ரிவர்சிபிள் மற்றும் புதிய பொருட்களை உருவாக்குறது, எல்லாமே கரெக்டு தான். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கிறதுனால ஆன் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்போது டி, அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. When two compounds react, if their ions are interchanged, then it is called அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சேர்மங்கள் வினை புரியும் பொழுது அவற்றின் அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினை என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்றது பேர். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்டில் ஒன்று பார்த்துருக்குறோம். இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கான ஒரு ரியாக்ஷன் இங்கே பார்த்தோம் இல்லையா.
பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது ஏபி, இது சிடி அப்படின்னு கொடுத்துருவோமா? ஏவும் டியும் சியும் பி தான் நம்ம சொன்னோம். அப்போ என்ன வரலாம்? பிபிஐ 2 இருக்கிறனால பிபிஐ2 கரெக்டா? ப்ளஸ் 2 KNO3 ட்வைஸ் அப்படின்னு கிடைக்குமா? பிபிஐ2 தான் வரணும். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு. அப்போ ஏபி சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏவும் டியும் சியும் பியும் சேர்ந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. சரியா? நம்ம முதல்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் அது வந்து பிபிஐன்னு கொடுத்துருப்போம், அதனால தான் செக் பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்தது இதில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம். ஓகேவா? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்கல் வினை. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லி படிப்போம். இதில் வந்து ஒரு அமிலமும் ஒரு காரமும் எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அதே சேம் தான், ஏபிசிடின்னு எடுத்துக்கிறோம். NaCl அப்படின்றதும் ப்ளஸ் வந்து H2O அப்படின்றது கிடைக்கும். சரியா? அப்போ இதில் இங்கே பாருங்கள், NaCl ப்ளஸ் H2O அப்படின்றது இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே அப்போ என்ன கேட்குறாங்க? 2 சேர்மங்கள் வினை புரியும் பொழுது இங்கேயுமே வந்து பிபிஐன்னும் அதுக்கப்புறம் வந்து KNO3 அப்படின்றது இப்படி தான் கிடச்சிருக்குது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னாக்கா, when 2 compounds react if their ions are interchanged, அயனிகள் தான் மாறுது. எப்படி மாறுது? இப்படி பிரியுமா? இது பிரியும் பொழுது Na ப்ளஸ்னு OH மைனஸ், இங்கே பிரியும் போது இது H ப்ளஸ் Cl மைனஸ். அப்போ இந்த ப்ளஸ் இந்த மைனஸும் சேர்ந்து NaClன்னு கிடைக்குது, இந்த ப்ளஸ் இந்த OHம் சேர்ந்து H2 அப்படின்றது கிடைக்குது. அப்போ அயான்ஸ் எக்ஸ்சேஞ்சாக நடக்குது. அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படும் பொழுது என்ன மாதிரியான வினை அப்படின்றது ஏற்படும் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை இடப்பெயர்ச்சி வினை தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா, நியூட்ரலைசேஷன் ப்ரிவென்ட் டேட் டிகே அப்படின்னு இருக்கிறாங்க. நடுநிலையாக்கல் வினையால் பற்சிதைவு தடுக்கப்படுகிறது. கரெக்டு தான். ஏன்னா நம்மளுடைய உமிழ்நீர், சரியா? உமிழ்நீர் இருக்கு இல்லையா? இந்த உமிழ்நீர் அப்படின்றது அமிலத்தன்மையில் இருக்குது, அமிலத்தன்மை. அதனால் இது வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க? பர்பஸை அப்படின்றது பேஸ்ட்டு, இது வந்து என்ன தன்மையில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா காரத்தன்மை பர்பஸை நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா? காரத்தன்மை
காரத்தன்மை. அப்போ அமிலமும் காரமும் சேர்றதுனால இது என்னது, ஒரு நடுநிலையாக்கல் வினை தான். அதாங்க கேட்டிருக்கிறாங்க. நடுநிலையாக்கல் வினையினால பற்சிதைவு, அதனால் நம்மளுடைய பற்சிதைவு அப்படின்றது தடுக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட். நியூட்ரலைசேஷன் ப்ரிவென்ட் டீத் டிக்கே அப்படின்றது கரெக்டு. மழைநீரின் பிஹெச் மதிப்பு 5.6க்கு கீழே செல்லும் பொழுது அது அமிலமழை எனப்படும். இஃப் பிஹெச் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் பிலோ 5.6 இட் இஸ் கால்டு ஆசிட் ரெயின். இங்கே வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெயின் வாட்டருடைய பிஹெச் அப்படின்னா 5.6, ஓகேவா. இதுவே வந்து ஆசிட் ரெயின் கேட்குறாங்க அப்படின்னாக்கா பிலோ 5.6, ஓகேவா. பிலோ 5.6 தான் கரெக்டு. முன்னாடிலாம் ரெயின் வாட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கரெக்டாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா 7 அப்படின்னு சொல்லுவோம் ரெயின் வாட்டர். ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ என்னவா இல்லை அப்படின்னாக்கா அமிலமழை எதுவுமே வந்து நார்மல் ரெயினாக இல்லை, எல்லாமே வந்து அமிலமழையாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ என்னதான் அதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா 5.6 தான் அமிலமழைன்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. புரியுதானே. அப்போ ரெயின் வாட்டர் அப்படின்னா 7 சொல்லக்கூடாது, 5.6 தான். ஆசிட் ரெயின்னா பிலோ 5.6. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அது வந்து பியூர் வாட்டர் இஸ் ஏ வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தூய நீர் என்பது வலிமை குறைந்த மின்பகலியாகும், இதுவும் கரெக்டு. இஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் poured on a wood it decompose into water and oxygen. காயங்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றும் போது H2O2 ஆனது நீர் மற்றும் ஆக்சிஜனாக சிதைவடைகிறது. இங்கே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. காயங்களை துடைத்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஓகேவா. அப்போது நம்ம அதில் என்ன செய்வாங்க, அதுலேருந்து ஊற்றும் போது என்ன ஆகுது, அதுலேருந்து ஒரு பொங்கி வரும்பொழுது அந்த காயத்தை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக தான் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த H2O2 அப்படின்றது ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ 4 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கிறனால ஆல் ஆர் ட்ரூ அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. அடுத்து கொஷின் பாருங்கள். ஹூ டிஸ்கவர்டு தி பிஹெச் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது, பிஹெச் அளவீட்டை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிஹெச் அளவீட்டை கண்டறிந்தவர் வந்து SBL சாரன்சன் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். SBL சாரன்சன். பிஹெச் அப்படின்றது பிஹெச் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லும், ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு, ஓகே. நம்ம அதனால் அந்த கொஸ்டின் நம்ம சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம், ஓகே. இருந்தாலும் இது என்னன்னாக்கா இது வந்து ஜெர்மன் வேர்ட், ஓகேவா. ஜெர்மன் வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பவர் அப்படின்றது அர்த்தம். அதனால் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிருக்கோம், ஓகேவா. அப்போ அந்த பவர் அப்படின்ற அதிக ஆற்றல் அப்படின்றது அதுக்கான மீனிங்காக இருந்திருக்கும், ஓகே. இதை வந்து யார் டிஸ்கவர் பண்ண அப்படின்னாக்கா SBL சாரன்சன் அப்படின்றவர் தான் இதை சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. A scale for measuring hydrogen ion concentration in a solution is called pH scale. கரைசலை ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் வாயிலாக அளவிடுவது pH அளவீடு எனப்படும். ரொம்ப கரெக்டான ஆன்சர் இது. ஏன்னா நம்ம pH அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் pH அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். pH அப்படின்னா நிறைய ஆன்சர் சொல்லுவோம். pHனா வந்து 0 to 7 இருக்கணும், 0 to 14 இருக்கணும். அது 7 இருந்துச்சுனாக்கா அது வந்து நியூட்ரல், பிலோ 7னா ஆசிட், அபோவ் 7னா பேஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய ஆன்சர் சொல்லுவோம். இது வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் pH அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா அதனுடைய கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது தான் pHனுடைய கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு, இந்த ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவை தான் நம்ம அதை அளவிடுறது தான். ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் நம்ம எதை அளவிடுறோம், இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் தான் அளவிடுறோம். ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், ஹைட்ரஜன் அயனியின் செறிவு, இதை தான் நம்ம pH அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அப்போ இது கரெக்டு தானே, கரெக்டாக தான் இருக்குது. pHல் உள்ள P என்பது லத்தீன் மொழியில் உள்ள பொட்டன்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து குறிக்கிறது. நான் ஏற்கனவே மேலே சொன்னேன் இல்லையா, இது லத்தீன் கிடையாது, இது என்ன வார்த்தை, ஜெர்மன், ஓகேவா. லத்தீன் கிடையாது, ஜெர்மன். இந்த P in a pH stand for a potence in லத்தீன் கிடையாது, ஜெர்மன் மீனிங் பொட்டன்ஸ்,
ஓகே, அது கரெக்டு. அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு 7 விட குறைவாக இருக்க வேண்டும். காரத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு 7 விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? 0, அதுலேருந்து 7, அதுக்கப்புறம் 14. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோமா? நியூட்ரல். பிலோனா இப்படி கீழே பார்க்கக்கூடாது, வேல்யூவில் கீழே பார்க்கணும். அப்போது வேல்யூவில் கீழே பார்த்தோன்னாக்கா இது வந்து ஆசிட். ஓகேவா? இப்படி பார்க்கணும். அபோவ்ங்கிறது இந்த பக்கம் பார்க்கணும், வேல்யூவில் பார்க்கணும். இது வந்து பேஸ். கரெக்டா? அப்போது அமிலத்தன்மை கொண்ட கரைசல் மதிப்பு 7 விட குறைவாக இருக்கும். கரெக்ட் தானே? காரத்தன்மை கொண்ட கரைசல் மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கும். ஆசிட் ஹாவ் pH less than 7, பேசஸ் ஹாவ் pH greater than 7. இது எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதில் தவறானது தான் கேட்டிருக்கிறாங்க நம்மளுக்கு. நான் கரெக்டுங்கிறத டிக் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னாக்கா ஆப்ஷன் பி தவறானது தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது லத்தீன் மொழியில் வரக்கூடாது, ஜெர்மன் மொழியில் அப்படின்னு சொல்லி வரணும். இன்னொன்று ஞாபகம் வச்சுருக்கீங்க, எப்போதுமே பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 14 அப்படின்றது வரணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பிஹெச்சும் பிஓஹெச்சும் ஆட் பண்ணால் 14 வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பிஹெச் பார்த்தோம் இல்லையா? பிஹெச்னுடைய அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. பிஹெச் இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஏ பேஸ் 10 லாக்ரதம் ஆஃப் தி ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன். பிஹெச் என்பது ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும். கரெக்டு தானே? இது வந்து கரெக்டு தான். பிஹெச்சுக்கு பிஹெச்னுடைய வேல்யூ நம்ம எப்போல்லாம் எழுதலாம்? இந்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்து நான் அந்த கொஸ்டின் சொல்கிறேன். ஓகேவா? இந்த பிஹெச்னுடைய வேல்யூ நம்ம எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னாக்கா பிஹெச் வந்து pH equal to minus log of base 10 concentration of H plus அப்படின்னு சொல்லலாம். அல்லது pH equal to log of base 10 1 divided by concentration of H plus அப்படின்னு சொல்லலாம். அல்லது H plus equal to 10 power minus pH அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 3 விதத்துலேயும் நம்ம என்ன செய்யலாம்? பிஹெச்னுடைய ஃபார்முலாவை சொல்லலாம். இதுவே பிஓஹெச்சுக்கான ஃபார்முலா அப்படின்னா சேம் இதே தான். எந்த இடத்துல ஹெச் போட்டுக்கிறோமோ அந்த இடத்துல பிஓஹெச் போடணும். மைனஸ் லாக் ஆஃப் பேஸ் 10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓஹெச் மைனஸ் அப்படின்றது தான் எனது பிஓஹெச்சுக்கான வேல்யூ. ஓகே, அப்போ பிஹெச் என்பது ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும். ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையினுடைய எதிர்மதிப்பு. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா வாட் இஸ் தி பிஹெச் வேல்யூ ஆஃப் 0.01 m HNO3 சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிஹெச் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகேவா? பிஹெச் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? பிஹெச்னு கொடுத்துருக்குறாங்களா? பிஹெச் ஈக்குவல் டு 0.01 m அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது நம்ம என்ன செய்யணும்? இது வந்து நம்ம 10 பவரில் நம்ம மாற்றிக்கலாமா? 10 பவரில் மாற்றும் போது நம்ம இது என்னென்னு எழுதுவோம்? அல்லது இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 பவர் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாமா? 10 பவர் மைனஸ் 2. அப்போது 1 × 10 பவர் மைனஸ் 2 அப்படின்னு அர்த்தமா? அதானே? அப்போ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த மாதிரி ஒரு வேல்யூ டைரெக்டாக இப்போ இப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் தி பிஹெச் வேல்யூ ஆஃப் 0.01 m அப்படின்னு கேட்காம இதை வந்து 1 × 10 பவர் மைனஸ் 2 m அப்படின்னு சொல்லி இப்படி கேட்கலாம். எப்படி கேட்டிருந்தாலும் நீங்கள் மைனஸில் என்ன வேல்யூ இருக்குதோ, மேலே -2 இருக்குதா, மைனஸில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த பிஹெச் வேல்யூவை அப்படியே அதை தூக்கி போட்டுருங்க. மைனஸில் என்ன இருக்குதோ அதை தூக்கி போட்டுருங்க. அப்போ பிஹெச் ஈக்குவல் டு 2 அப்படின்றதான் இதனுடைய கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரியா? இது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு கொஷின் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். அது வந்து நம்ம எப்படி கொண்டு வரதுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 0 பாயிண்டில் கேட்டாலும் அல்லது 10 பவரில் கேட்டாலும் நம்ம 0 பாயிண்டில் கேட்டாங்கன்னா 10 பவரில் மைனஸில் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இல்லை 10 பவரில் டேரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய ப்ளஸ் வேல்யூ என்ன வருமோ அதை தூக்கி அதனுடைய பிஹெச் வேல்யூவாக போட்டுருங்க. இங்கே கேட்குறது பிஹெச் வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக பார்க்கணும் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிஓஹெச் வேல்யூ நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு கொஷின் இருக்குது, அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
மேட்ச் ஃபாலோயிங் ஆசிடோடைய பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. சரியா? பிஹெச் வேல்யூவில் நம்ம பார்க்கலாம். வினிகர் கொடுத்துருக்குறாங்க, தக்காளி சாறு, காஃபி, தூய பால் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ முதல்ல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து 4% அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பிஹெச் வந்து வேல்யூ எவ்வளோ வரும்னா 1 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா மியூரேட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மியூரேட்டிக் ஆசிட் சொல்லுவோம். அடுத்தது வயிற்றில் சுரக்கும் அமிலம். வயிற்றில் சுரக்கும் அமிலம்னு கேட்டாங்கன்னா pH 2. இதுவே வந்து வயிற்றில் உள்ள அமிலம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது 1. அப்போ 0, 1, 2. ஓகேவா? மியூரியாட்டிக் ஆசிட் இதுக்கு வந்து HCl 4% என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா மியூரியாட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்டாங்கனாக்கா இது வந்து 0. அதனுடைய pH வந்து எவ்வளவு? 0. வயிற்றில் சுரக்கும் அமிலம் 2, அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் உள்ள அமிலம் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், எலுமிச்சையும் இதுக்கு வந்து pH வந்து 2. ஓகேவா? லெமனை 2ஆக கட் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ pH வந்து 2 அப்படின்னு வருமா? அடுத்து பாருங்கள், வேறு என்ன இருக்குன்னா வினிகரை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோமா? வினிகருக்கு இன்னொரு பேர் அசிட்டிக் ஆசிட் சொல்லுவோம். இந்த அசிட்டிக் ஏபிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ வினிகருக்கு இன்னொரு பேர் அசிட்டிக் ஆசிட். இதை ஏபிசி ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போது 3 அப்படின்னு வரணுமா? ஏபிசி 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. இது அப்போ 3 3. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னாக்கா தக்காளி சாறு வந்து 4.2 அப்படின்னு வரணும். இப்போது ஓகே, இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 2, தக்காளி சாறு தான் 3. ஓகே, ஸோ இது ஒரு செட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், தூய பால்னா 5, புளித்த பால் சோர் மில்க் அப்படின்னு சொல்லும். புளித்த பால் சோர் மில்க் சொல்லும். புளித்த பால்னா 4.5, காஃபின்றது 5.6 அப்படின்னு சொல்லி இது ஒரு செட் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு செட் ஞாபகம் வச்சுங்க. அப்போ தூய பால் அப்படின்றது 5 வரணுமா? அப்போ இது 1, காஃபி அப்படிங்கிறது 5.6, இது 4, 2, 3, 4, 1 அப்படின்றது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அதில் இன்னொரு செட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. இன்னொரு செட்டு என்னென்னா மனித தோல் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. மனித தோல், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனித தோலுடைய pH. மனித தோல் 4, 5, 6 ஞாபகம் வச்சுங்க. 4.5 to 6. அப்போ மனித தோல், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய தோலுடைய pH அப்படின்னாக்கா 4.5 to 6. ஓகேவா? மனித உடல்னா 6ல் முடிச்சிருக்கிறோமா? 7 to 7.8. அப்போ 7 to 8 ஞாபகம் வச்சுக்கிங்க. ரத்தம் அல்லது ரத்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 7.4 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ இது ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய தோலுடைய pH அப்படின்னா 4.5 to 6, 4, 5, 6 ஞாபகம் வச்சுங்க. மனித உடல்னா 7 to 7.8. ரத்தம் அல்லது ரத்த பிளாஸ்மா அப்படிங்கிறது 7.4 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து உமிழ்நீர் வந்து 6.5 to 7.5. சிறுநீர் 5.5 to 7.5. ஓகேவா? தூய நீர்னா 7. ஓகேவா? நாங்கள் சொன்ன 5.6 அப்படின்றது
மழை நீருக்கு தான் சொல்லிருப்போம். தூய நீர் பியூர் வாட்டர்னா அதில் எந்த விதமான இம்பியூரிட்டிஸ் இல்லாமல் தூய நீராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும் 7 தான் இருக்கும். அப்போது சிறுநீர்ன்றது 5.5 to 7.5, உமிழ்நீருங்கிறது 6.5 to 7.5, தூய நீர்ன்றது 7. ஓகேவா? இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த உமிழ்நீரினுடைய pH சரியா, உமிழ்நீருடைய pH 6.5 to 7.5 இருக்குது. இது வந்து 5.5 விட குறையும் பொழுது ஓகேவா, இந்த pH உமிழ்நீருடைய pH வந்து 5.5 விட குறையும் பொழுது உமிழ்நீர்ன்றது வாயில் இருக்கு இல்லையா, அப்போ இந்த pH குறையும் பொழுது என்னாகும் அப்படின்னாக்கா அமிலத்தன்மையை இன்னும் அதிகமாகிடுது அப்படின்னு அர்த்தம். அப்போது பல்லில் எனாமல் ஓகேவா, இந்த கொஷின் அடுத்தது அதுதான் இருக்குது. பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் அப்படின்றது தேய்மானமாகும். இந்த எனாமல் அப்படின்றது என்னத்தால் ஆனது அப்படின்னு சொன்னாக்கா, எனாமல் அப்படின்றது கால்சியம் பாஸ்பேட் அப்படின்ற சேர்மத்தால் ஆனது. எனாமல்ன்றது கால்சியம் பாஸ்பேட்ன்ற சேர்மத்தால் இருக்குது. அடுத்த கொஷின் அதான் இருக்குது, அதில் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், மனித உடல். இந்த மனித உடலுடைய pH அப்படின்றது 7 to 7.8 இருக்குது. இந்த pH வந்து கொஞ்சம் குறைஞ்சி 7 இருக்கிறது 6.9 அப்படின்னு சொல்லி மாறுச்சுன்னா அப்போ என்ன வருது அப்படின்னாக்கா ஃப்ளூ, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வருது. சரியா? இதே இந்த pH இன்னும் குறைஞ்சி 5.5 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா உடலில் புற்று செல்கள், கேன்சர் செல்லாக மாறிடுது. புற்று செல்கள் உருவாக்கம். அப்போது மனித உடல் அப்படின்றது என்ன தன்மையில் இருக்கணும்னா 7 to 7.8 அப்படின்றது இது வந்து ஒரு காரத்தன்மையில் தான் இருக்கணும். காரத்தன்மையிலேருந்து அமிலத்தன்மை அப்படின்றது 0.1 குறைஞ்சினாலே என்ன ஆகுது, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரிலாம் வருது. இது இன்னும் 5.5 கிட்ட குறையும் பொழுது உடலில் என்ன உருவாகுது அப்படின்னா புற்று செல்கள் அப்படின்றது கேன்சர் செல்லாக மாறிடுது. அப்போ மனித உடல் அப்படின்றது காரத்தன்மையில் தான் இருக்கணும், அமிலத்தன்மைக்கு மாறக்கூடாது. ஓகேவா? இதில் ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள். The pH of a human saliva ranges from 6.5 to 7.5 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மனித உமிழ்நீரினுடைய மதிப்பு அப்படின்றது 6.5லேருந்து 7.5 வரை உள்ளது. நான் ஏற்கனவே அங்கே சொல்லிட்டேன், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒயிட் எனாமல் கோட்டிங் அவர் டீத் இஸ் கால்சியம் பாஸ்பேட் தி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் பாடி. நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது கால்சியம் பாஸ்பேட் என்னும் மிக கடினமான பொருள்களால் ஆனது. இதுவும் சொல்லிட்டேன். இந்த 5.5 விட குறையும் போது தான் அந்த எனாமல் தேய்மானம் அப்படிங்கிறது ஆகுது. அதனால் வந்து பற்சிதைவு அப்படின்றது ஏற்படுது. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், உமிழ்நீருடைய மதிப்பு 6.5க்கும் கீழே குறையும் பொழுது பற்களின் மேற்பரப்பு எனாமல் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. when the pH of a mouth saliva falls below 6.5 the enamel gets weathered அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 6.5 கிடையாது, இது என்ன மாறணும் 5.5 5.5க்கு கீழே குறையும் பொழுது அப்படின்னு சொன்னேன். பொதுவாக நாம் பயன்படுத்தப்படும் பர்பஸை அமிலத்தன்மை கொண்டவை. தி டூத் பேஸ்ட் ஆர் ஜென்ரலி அசட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேசிக் நேச்சரில் இருக்கும். பேசிக் ஆர் அல்கலி நேச்சரில் இருக்கும். காரத்தன்மை உடையது. நம்ம சலைவா தான் அமிலத்தன்மை. நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்பஸை அப்படின்றது என்ன தன்மையில் இருக்கணும் அப்படின்னாக்கா காரத்தன்மை கொண்டது. அப்போ 1 2 சரியாக இருக்குது. 3 வந்து இங்கே என்ன சொன்னோம், 3ஆவது ஸ்டேட்மெண்ட்டில் 6.5 கிடையாது, 5.5க்கு கீழே குறையும் பொழுது 4 வந்து அமிலத்தன்மை கிடையாது, காரத்தன்மை. அப்போ ஸ்டேட்மெண்ட் பி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. கூற்று 1 2 சரி, 3 4 தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். What is the hydrogen ion concentration in an alkaline solution with a pH value of 4? pH மதிப்பு 4 உள்ள ஒரு காரக்கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நான் ஏற்கனவே இதை மாதிரி ஒரு சம் சொன்னேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா pH = 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அங்கே நம்மளுக்கு கேட்டது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்து 0.01 mO அல்லது 1 × 10⁻² கொடுத்துட்டு pHனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட மெத்தடு. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, pH மதிப்பே கொடுத்துட்டாங்க. pH மதிப்பு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா pOH = என்னன்னு கேட்குறாங்க. ஒரு காரக்கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியினுடைய செறிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி உள்ள கொஷினாக நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் செறிவு கொடுப்பாங்க, அதை வச்சு பிஹெச் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே நம்மளுக்கு பிஹெச் தான் கொடுத்துருக்காங்க, பிஓஹெச் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14 அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொன்னேன். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பிஹெச் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க, பிஓஹெச் மதிப்பு தான் கேட்குறாங்க. பிஹெச் 4 ப்ளஸ் பிஓஹெச் மதிப்பு தான் கேட்குறாங்க ஈக்குவல் டு 14. நம்மளுக்கு பிஓஹெச் மதிப்பு தான் தேவைன்றதுனால 14 மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ பிஓஹெச் மதிப்பு ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஓகே 10 வரணுமா? 10 வரணும். கரெக்டு தானே? 10 இது வந்து நம்ம அதானே 14 மைனஸ் 4 ஈக்குவல் டு 10 வந்துச்சு. அப்போ நம்ம இது இந்த ஃபார்மேட்டில் மாற்றி எழுதணும் அப்படின்னாக்கா 1 × 10⁻⁻10m அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதை நம்ம இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னாக்கா ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சூஸ் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காரங்கள் பற்றி கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து தவறாக பொருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கிறாங்க, தவறான இணை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா, மெக்னீஷியா பால்மம், எரி சோடா, சுண்ணாம்பு நீர், சமையல் சோடா. ஓகே, இதில் வந்து கடல் நீர் கேட்டிருப்பாங்க. கடல் நீர்னா அதனுடைய பிஹெச் மதிப்பு 8. அடுத்தது வந்து முட்டையினுடைய வெள்ளைக்கரு இதுவும் 8 தான். அப்போ கடல் நீர் சால்ட்டு 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே வந்து முட்டையினுடைய வெள்ளைக்கருனா 2 முட்டை ஒன்றா வச்சாலும் நம்மளுக்கு என்ன ஒரு 8ன்ற சிம்பிள் வரும்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து வந்து ஃபினாப்தலின் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். இது வந்து 8.3 to 10 அப்படின்றது வரணும். ஓகேவா? 8.3 to 10 இது மட்டும் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், சமையல் சோடா அப்படின்னும் போது இது சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சமைச்சு 9 மணிக்கெலாம் சாப்பிட்டு கிளம்பிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 9 கரெக்டு. ஓகேவா? நம்ம சாப்பிட்டது என்ன ஆகும்? ஸ்கூல் காலேஜ் போகும்போது 9 மணிக்கு கிளம்பிடுறோம். அப்போ நம்மளுக்கு 10 மணிக்கெலாம் செரிச்சிரும். ஓகேவா? அப்போ இது வந்து என்னன்னாக்கா மெக்னீஷியா பால்மம்ன்றது ஆன்டாசிட், அமில நீக்கி. அப்போ நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் நீக்கி செரிச்சு ஒரு 1 ஹவரில் செரிச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 10 மெக்னீஷியா பால்மம்னாலும் 10 தான், அமில நீக்கினாலும் 10 தான். அப்போ என்ன செய்வோம்? சாப்பாடு சாப்பிட்டுட்டு செத்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? தாகம் எடுக்கும். அப்போ அம்மாட்ட தண்ணி கேட்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கீங்க. அப்போ அம்மோனியா நீர் அம்மாட்ட தண்ணி கேட்போம், அம்மோனியா நீர். இதுக்கு தான் பிஹெச் என்ன வரணும்னா அம்மோனியா நீருக்கு 11 அப்படின்னு வரணும். சுண்ணாம்பு நீர் அப்போ எவ்வளோ வரணும்னா 12. ஓகேவா? சுண்ணாம்பு நீர் எவ்வளோ வரணும்? 12 அப்படின்னு வரணும். அடுத்தது வீட்டில் பயன்படுத்தும் அம்மோனியா இதுவும் 12 தான். வீட்டில் பயன்படுத்தும் அம்மோனியா இதுவும் 12. ட்ரைனேஜ் கிளீனர், வடிகால் சுத்தமாக்கும் பொருள். இது வந்து 13. லாஸ்ட்டில் இருக்கிறது எரிசோடாங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து 14 அப்படின்றது வரணும். ரொம்ப சிம்பிள் தான். கடல் நீர் 8, முட்டையினுடைய வெள்ளைக்கரை 8, ஃபினாப்தலின் 8.3 to 10. ஓகேவா? 9 மணிக்கு சாப்பிட்றோம், சமைச்சு சாப்பிட்றோம் 9 மணிக்கு, 10 மணிக்கு அமிலம் நீக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அமில நீக்கிக்கு இன்னொரு பேர் மெக்னீஷியா பால்மம் அப்படின்றது. அப்போ வந்து அது 10. தாகம் எடுக்குது, அம்மாட்ட தண்ணி கேட்குறோம், அம்மோனியா நீர் அப்படின்றது 11, சுண்ணாம்பு நீர்ன்றது 12. அடுத்தது வந்து வீட்டில் பயன்படுத்தும் அம்மோனியாவும் 12 தான். ட்ரைனேஜ் கிளீனர், வடிகால் சுத்தமாக்கும் பொருள் 13. அதுக்கப்புறம் எரிசோடா வந்து 14 அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு வந்து எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சுண்ணாம்பு நீர் அப்படின்றது என்ன வரணும்? 12 அப்படின்னு வரணும். சரியா? இது 12ன்றது தான் கரெக்டு. அவங்க 11 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே தவறான இணை. அம்மோனியா நீர் தான் வந்து என்ன வரணும்னாக்கா 11 அப்படின்றது வரணும். ஓகேவா? லாஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே கூட பார்த்துட்டோம். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது எந்த மிக கடினமான பொருள்களால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. த சர்ஃபேஸ் லேயர் ஆஃப் அவர் டீத் இஸ் மேட் ஆஃப் விச் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கால்சியம் பாஸ்பேட். இது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு.
உங்களுக்கு அதுக்கு பதில் நான் இன்னொரு கொஷின் இங்கே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இது தெரியும் தானே, கால்சியம் பாஸ்பேட் அப்படின்ற எனாமல் இருக்குது. அந்த எனாமல் வந்து கால்சியம் பாஸ்பேட்டால் ஆனது. இதோட இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? இங்கே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு CaCO3 ப்ளஸ் H2O அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? இது என்னன்னா ஓகே, இது வந்து நீங்கள் லாஸ்ட் கொஸ்டினாக வச்சுக்கிங்க. சுவர்களுடைய மினுமினுப்பு தன்மைக்கு காரணமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்போ வந்து இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு நீட்சிய சுண்ணாம்பு அப்படின்னு சொல்கிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து கால்சியம் கார்போனேட். கால்சியம் கார்பனேட். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. நம்ம சுவர்களில் சுண்ணாம்பு அடிக்கிறோம். இதுதான் சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு அடிக்கிறோம். அப்படி சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு அடித்த முதல் நாள் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. ஆனால் ஒரு 3 நாள் கழித்து பார்த்தோன்னாக்கா அந்த கட்டடத்தினுடைய சுவர் வந்து ரொம்ப மினுமினுப்பு தன்மையாக இருக்குது, ஒரு பளபளப்பு தன்மையாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ நம்ம அதுக்கு சுண்ணாம்பை பயன்படுத்தக்கூடியது நீட்சிய சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட வினை புரியுது. கார்பன் டை ஆக்சைடோட வினை புரியும் பொழுது இது ரெண்டும் சேர்ந்து வினை புரியுது. வினை புரிஞ்சு அந்த டைமில் என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய H2 வந்து எவாப்ரேட் ஆகுது. ஓகேவா? நீரும் எவாப்ரேட் ஆகிடுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய H2O போயிடுது. இங்கேருந்து ஒரு O இது சேரும் போது CO3 மாறுமா? அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடாக இருக்கிறது என்னவோ கன்வெர்ட் ஆகிடுது, கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி மாறிடுது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு 3 நாள் குள்ளர இந்த ப்ராசஸ் நடக்குதா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் என்ன ஆகுது, காயணும். அப்போ அதுதான் வந்து -H2 அப்படிங்கிறது போட்டிருக்கிறோம். அப்போ இது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட வினை புரியும் பொழுது கால்சியம் ஹைட்ராக்சைடானது கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி மாறுது. அந்த கால்சியம் கார்பனேட் தான் அந்த சுவர்களுக்கு மினுமினுப்பு தன்மையை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம சுவர்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும் போது கால்சியம் ஹைட்ராக்சைடாக யூஸ் பண்ணுறோம். அது என்னவா மாறிடுது அப்படின்னு சொன்னாக்கா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி மாறிடுது. வாட்டர் எவாப்ரேஷன் நடக்குது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட வினை புரிஞ்சு அது வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி மாறனால தான் அந்த அளவுக்கான ஒரு மினுமினுப்பு தன்மை அப்படின்றது அது வருது. ஓகேவா? இதை நீங்கள் இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கனால இது வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் கொஷினாக வச்சுக்கோங்க. இதோட நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து 10th 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு லெசன் மட்டும் இருக்குது, கார்பன் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.